Hello everyone, welcome to Network Team. Today we want to talk about that FortiGate initial configuration. Then one thing, this is not a concept video, it's only configuration video. That means already we discussed that concept in our firewall batch itself. So this video, it's only for doing a configuration. So what type of configuration? That means FortiGate initial configuration. That means assigning IP address in the FortiGate, then creating an object, creating a NAT, creating a policy using that object, then creating a NAT in that Cisco router, then very important configuration is port forwarding. ஸோ அதை தான் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இப்போ நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறனோ அதே ஸ்டெப்ஸ் தான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அதில் ஒரு சேஞ்சும் பண்ணாதீங்க. ஓகேவா? தட் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா லேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சிமில்டானியஸில் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அப்புறமா தான் யூ வாண்ட் டு கோ டு தட் இவி லேப். ஓகே, let's get into the lab. Okay, so already I shared my lab account, that networkteam.ddns.some port number. Okay, so நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். யூ வாண்ட் டு மென்ஷன் யூர் யூசர் நேம் தென் பாஸ்வேர்ட் here. So this is my password, this is my account. Okay, so after logging into that EVE, almost we have a lot of labs out there. Please don't touch any unwanted lab. அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு லேப் தனியாக டெடிகேட்டடாக இருக்கும். அந்த லேப் தான் ஃபயர்வால் பேட்ச் 1 லேப் அப்படின்னு இருக்கும். Below we have FortiGate test, IPv6, something is there. Don't touch on it. Just click that file. Okay, then come down, open. பட் வி ஹேவ் ஏ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம லேபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் திருப்பி சைன் அப் பண்ணுறேன். ஓகே, இங்கே அட்மின் பாஸ்வேர்டு வந்து தான் இந்த பாஸ்வேர்டு இஸ் தட்ஸ் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் ஏ நேட்டிவ் கன்சோல். ப்ளீஸ் டோன்ட் சூஸ் தட் நேட்டிவ் கன்சோல். நேட்டிவ் கன்சோல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் லேண்டில் இருந்தேன்னா இது சப்போர்ட் ஆகும். என்னோட லேப் பற்றி பேசுகிறேன். யூ வாண்ட் டு யூஸ் HTML5 கன்சோல். நான் அதான் சொல்லிட்டேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா தான் லேபுக்கு போகணும். சிமில்டானியஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டைமில் உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஓகே, ப்ளீஸ் யூஸ் தட் HTML5. யூஸிங் தட் HTML5 கன்சோல் யூ கேன் மேனேஜ் தட் மை விண்டோஸ் நோட் தென் ரவுட்டர் நோட்ஸ் எல்லாமே இதை வச்சு தான் மேனேஜ் பண்ண போகிறோம். சைன் தென் ஃபயர்வால் பேட்ச் 1 open. So now this is your FortiGate lab scenarios. Okay, first we want to understand that lab என்னென்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கோத்ரூக்கு வந்துடும். அதுக்கப்புறமா மீதி எல்லாமே. ஓகே, now we have almost FortiGate firewall 14.8. okay, in that 14.8 almost 3 interfaces are there: port 1, port 2, port 3. Port 1 is connected to inside domain, then port 2 is connected to DMZ, port 3 is connected to outside domain. Inside network என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 network ரன் ஆகுது. there is no any classless network, we are using only classful network. port 2 வந்து DMZ கனெக்ட் ஆயிருக்கு. DMZ 172.16 network ரன் ஆகுறாங்க. then that FortiGate have a public IP called as 20.1. then அந்த FortiGateக்கு இன்னொரு பப்ளிக் ஐபி இருக்குது, தட் இஸ் விர்ச்சுவல் ஐபி. நம்ம கான்செப்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிளாஸ் படிக்க சொல்ல, வாட் இஸ் விர்ச்சுவல் ஐபி அப்படின்றது. அப்படின்னா அந்த FortiGateக்கு 2 ஐபி இருக்குது. ஒன் இஸ் பிசிக்கல் ஐபி, another one is virtual IP. 2 பப்ளிக் ஐபி அட்ரஸ் வருது. தென் நடுவில் இருக்கிற ரவுட்டர் தான் வந்து ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு 2 ஐபி இருக்குது, 20.2 தென் 30.1. தென் இது வந்து அவுட் சைட் ரவுட்டர். ஓகே, இது வேற ஒரு கம்பெனியோட ரவுட்டர். இட் இஸ் நாட் ISP, இது அடுத்த கம்பெனியோட ரவுட்டர். அவங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு 30.2. அப்போ நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு 20.1, தென் விர்ச்சுவல் ஐபி 20.10. அந்த கம்பெனிக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு 30.2, தென் 30.10, தென் 30.20. 3 பப்ளிக் ஐபி வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியாது. மேபி வீடியோஸ் இந்த கான்ஃபிகரேஷன் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் அப்போ இது புரியாது ஏன் 3 பப்ளிக் ஐபின்னு. that is discussed already in
our class itself. That outside network is coming in the 172.17 network. Okay. ஸோ இப்போ நீங்கள் இந்த லேப் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, எந்த நோடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு திங். ஓகே, பிகாஸ் இது வந்து என்னோட பர்சனல் லேப் சொல்ல போனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணணும். இல்லைனா ஃபைனல் படிக்க சொல்ல ரொம்ப ட்ரையாக போகும், வெறும் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிருந்தீங்க. யூ வாண்ட் டு டூ சம்திங் ஓகே இன் FortiGate. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாரா தப்பு பண்ணுவீங்க, நிறைய பேர் இது இப்படி சேஞ்ச் பண்ணிடுவீங்க, இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்க. ஓகே, எக்காரணத்தை கொண்டும் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்கூடாது. எங்கே இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோ. தென் இந்த ஐபி டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது, ரைட் கிளிக் யூஸ் பண்ணி நோட் போடுறது, நோடில் போயிட்டு ஒரு சில நோட் ஆட் பண்ணுறதோ, இல்லைனா எடிட்டில் போயிட்டு ரேம் கன்சப்ஷன் ஆட் பண்ணுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு திங், இட்ஸ் அ கண்டிஷன். ஓகே, பிகாஸ் எனக்கு தெரியும் இங்கே யாரெல்லாம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் ரைட் கிளிக் போய் எடிட் போயிட்டு நம்மளோட கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் லேப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரைட் கிளிக் ஸ்டார்ட். ஓகே, டோன்ட் கிவ் வைப், டோன்ட் கிவ் எனி அதர் கேப்சர், எடிட், டெலீட், ஜஸ்ட் கிவ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ விண்டோஸ் பிசி வந்து வித்தின் 2 செகண்ட் ஆன் ஆகும். வெயிட் பண்ண. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இன்கேஸ் எதுனா ஆன் ஆகல அப்படின்னா ஓகே, ஆன் ஆகல. ஜஸ்ட் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகணும்னா வேறு எதுவும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கிவ் ரீஃப்ரெஷ். ஓகே, இப்போது இந்த ஓஎஸ் வந்து பூட் ஆகிருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து டைரக்ட்லி சம் டேப் இஸ் ஓப்பன். ஓகே, ஸோ ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே எது மூலமாக கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இந்த டேப் மூலமாக தான் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்க. அப்போது இன்கேஸ் நீங்கள் ஒரு ரவுட்டர் ஆன் பண்ணுறீங்களோ இல்லை FortiGate ஃபயர்வால் ஆன் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும். அந்த டேப் வழியாக தான் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்க. புரியுதா சொல்கிறது? ஓகே, ஸோ அந்த டேப் வழியாக தான் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்க. இப்போ நான் மேபி நானும் இதே டேப் யூஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பிசி ஆன் பண்ணி வச்சா தென் வேறு எதையும் ஆன் பண்ணாதீங்க, நான் சொல்கிறவங்களை மட்டும் ஆன் பண்ணுங்க. ஓகே, சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு பிசி ஆன் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு டெமோ தான் கொடுத்துருக்க பிசி எப்படி ஆன் பண்ணணுன்றது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் நேட்டிவ் கன்சோல் யூஸ் பண்ணுறேன். ஏன் நேட்டிவ் கன்சோல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெக்கார்டிங் செஷன், ஃபாண்ட் சைஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ரெக்கார்டிங்கில் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேப் திருப்பி நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் ஸ்டாப். ஓகே, நீங்கள் திருப்பி ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி HTML ஃபைலில் தான் இருக்கீங்க. நீங்கள் HTML ஃபைலில் தான் அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணவும் போகிறீங்க. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணிவிட்டு நான் திருப்பி ஓகே ஐ வாண்ட் டு யூஸ் நேட்டிவ் கன்சோல். நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து HTML5 கன்சோல் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, நான் இப்போ நேட்டிவ் கன்சோல் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஃபாண்ட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி காட்ட முடியும். தட்ஸ் ஆல், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, லேபுக்குள்ளே போயிட்ட அப்புறமா நான் எந்த நோடு சொல்கிறேனோ அந்த நோடை மட்டும் 1 by 1 ஆன் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ண போதும். இப்போ ஃபஸ்ட்டு எந்த ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் வந்து ISP ரவுட்டர் கான்ஃபிகரேஷன். அப்போ ISP ரவுட்டர் பொறுத்தவரை வி வாண்ட் ஆஸ் 2 IP அட்ரஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இப்போ புட்டில் ஓப்பன் ஆகும். அப்போ தான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்பியரன்ஸில்.
ஓகே, நவ் ஐ மீன் தட் விச் ரவுட்டர், ஐஎஸ்பி ரவுட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள். நம்ம ஏற்கனவே சிசிஎன்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஓகே, எங்கிட்ட தான் எல்லாரும் சிசிஎன் படிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட். ஓகே, சிசிஎன்ல பார்த்த டாபிக் தான் என்ன பண்ண போகிறோம்னா ஐபிஎஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் ரெக்கார்டிங்கில் காட்ட வேணா தான் நினச்சேன். பட் எனிதிங் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ரவுட்டர் பூட் ஆகும். சிமில்டேனியஸாக நான் அந்த ஆஃபீஸ் ரவுட்டரையும் ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா பூட் ஆகிறதுக்கு டைம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அவரோட ஃபாண்ட் சைஸ் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் முன்னாடி. தட்ஸ் குட். ஓகே, ஸோ 2 ரவுட்டரும் வந்து ஆல்மோஸ்ட் பூட் ஆகின்னு இருக்குது. மேபி அந்த ஐஎஸ்பி ரவுட்டருக்கு போகிறேன். ஏர்டெல் அப்படின்னு பேர் போட்டு எஸ் ஆர் நோவா யூ வாண்ட் டு கிவ் நோ. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி வாண்ட் டு அசைன் ஐபி ஃபார் த ஐஎஸ்பி ரவுட்டர். அப்போ நான் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்களும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். பட் எனக்கு தனி கன்சோல் இருக்குது, உங்களுக்கு ப்ரௌசர் வழியாக தான் கன்சோல் ஓப்பன் ஆகும். அதில் மேனேஜ் பண்ணுங்கள். மேபி ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க சான்சஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணிடுறேன். ஓகே, நடுவில் இந்த மாதிரி லாக்லாம் வரும், மெதுவாக பார்த்து டைப் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் 0/0 IPR 20.002 255.0.0.0, then no shutdown, then interface gigabit 0/1 IPR 30.0.0.1 255.0.0.0, then no shutdown, exit. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நவ் ஐ எம் கோயிங் டு தட் அவுட் சைட் ரவுட்டர். அப்படின்னா வெளியே வேற ஒரு கம்பெனி ரவுட்டர் இருந்ததுல அந்த ரவுட்டருக்குள்ளே போய் இப்போ அந்த ரவுட்டருக்குள்ளே போயிட்டு தான் ஒரு சில எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுவோம். எனிதிங் ஃபஸ்ட்டு ஐபி அசைன் பண்ண போகிறோம். அப்போது நான் என்ன சொல்கிறனோ அதை மெதுவாக ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ணணும். சார் நான் ஃபஸ்ட்டே 40 கேட்டுக்கு ஐபி அசைன் பண்ண போகிறேன் சார் அப்படின்னீங்கன்னா பண்ணுங்க. எதனா ட்ரபிள் ஷூட் ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இங்கே சிஸ்கோ நேட் இருக்குது, 40 கேட் நேட் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ வாண்ட் அஸ் அன் ஐபி அட்ரஸ். கோயிங் டு தட் இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் 0/1 போகிறேன். ஐபிஆர் என்ன ஐபின்னா அந்த நெட்வொர்க் 172. என்ன நெட்வொர்க்குன்றது நான் டோப்போலஜி கொடுத்துருக்கேன். 172.17 நெட்வொர்க் 172.17.0.1 255.255.0.0, then no shutdown, exit. மெதுவாக பண்ணுங்கள். மேபி நானே ஒரு சில டைமில் வந்து மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா லேபுக்கு போக சொல்கிறேன். அப்போ நீங்கள் சிமில்டேனியஸாக வீடியோ செக் பண்ணிக்கலாம். ஐபி ஆட் 30.0.0.2 255.0.0.0, then no shutdown. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவுட்டரில் வந்து 2 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று 30.2, இன்னொன்று இந்த இன்டர்ஃபேஸில் வந்து 172.17.0.1 பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து we want to almost in that router 2 networks for directly connected, 13 network directly connected, then 172.17 network directly connected. இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு ரூட் இருக்காது. இது கான்செப்ட் வீடியோ கிடையாது, பட் இதுக்கும் நான் ஒரு டெமோ கொடுத்துட்றேன். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ரூட் இருக்காது இந்த கிளைண்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து we want to add a default root. அப்போ கண்டிப்பாக எட்ஜ் ரவுட்டரில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் ரூட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த ரவுட்டரில் போயிட்டு
டிஃபால்ட் ரூட் ஆட் பண்ணிடுறேன். அவுட் சைட் ரூட்டர் மெதுவாக கவனிங்க. அப்போது கமாண்ட் ரூட் பண்ணுற கமாண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். ஐபி ரூட் எனி நெட்வொர்க், தென் எனி நெட்வொர்க் எனி நெட்மாஸ்க். கேட்வே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஸ்பியோட ஐபி தான் கேட்வே. ஐபி ரூட் எனி நெட்வொர்க் எனி நெட்மாஸ்க் தெரியும். இப்போ நீங்கள் ஷோ ஐபி ரூட் கொடுத்தீங்கன்னா ரூட் இருக்கும். ஷோ ஐபி ரூட். ஸோ ரூட்ஸ்லாம் இருக்குது. எனி நெட்வொர்க் 13 நெட்வொர்க் ரூட் இருக்குது, 170.17 நெட்வொர்க் ரூட் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த லேன் பிசி வெளியே ட்ரை பண்ண போகிறாங்க. அந்த லேன் இருக்கிறது வந்து ப்ரைவேட் நெட்வொர்க், வெளியே பப்ளிக் போடுற ரூட் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த ரவுட்டரில் வந்து நம்ம நேட் எனேபிள் பண்ண போகிறோம். அப்போ நேட் எனேபிள் பண்ண போகிறீங்கன்னா இங்கே என்ன நேட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் நேட் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிக் நேட் இருந்தது 1-to-1 நேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ப்ரைவேட் டைப்புக்கு ஒரு பப்ளிக் டைப்புன்னு சொல்லிட்டு மேப் பண்ண போகிறோம். அதனால தான் ஏன் சினாரியோவில் அங்கே வந்து 3 பப்ளிக் இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது. ஏன்றது நம்ம கிளாஸில் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, கிளாஸ் வீடியோஸும் சொல்லிட்டோம். நான் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்து விர்ச்சுவல் பப்ளிக் ஐபி தான். அப்போது இந்த ஐபியை தான் நான் யாருக்கு நேட்டில் மேப் பண்ண போகிறேன்னா இவருக்கு மேப் பண்ண போகிறேன். இவரோட ஐபி தான் 172.17.0.10. இவரோட ஐபி .20 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரவுட்டரில் போயிட்டு நம்ம நேட் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு நேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்சைட் அவுட் சைட் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சிசிஎன்ஏ போர்ஷன் இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் 0/1 ஐபி நேட் இன் கொடுத்தோடனே கொஞ்சம் லாக்லாம் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸிட். then interface gigabit 0/0 IP NAT out, then exit. இப்போ NAT பண்ண போகிறோம் ஸ்டாட்டிக் NAT. அப்போது கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா IP NAT inside source static உள்ளே இருக்க ஒரு 172.17.0.10 வெளியே போனார்னா 30.0.10 மாதிரி வெளியே போகணும். IP NAT inside source static 172.17.0.10 வெளியே போனார்னா 30.10 போகணும். இன்கேஸ் 172.17.0.20 அந்த பக்கத்தில் இருக்க சர்வர் வெளியே போனார்னா 30.20 போகணும்னு முடிச்சாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் அவுட் சைட் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து FortiGate போகிறோம். அப்போ நடுவில் இருக்க ஐஎஸ்பிக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வி வாண்ட் டு அசைன் 2 IP அட்ரஸ், தட்ஸ் ஆல். வேறு எதுவுமே அந்த ரவுட்டரில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா FortiGate ஆன் பண்ணிடுறேன். இன்கேஸ் இப்போ பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்னால் வேறு ஆனே பண்ண முடியல, ரைட் கிளிக்கே ஒர்க் ஆகுது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் ரிஃப்ரெஷ். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தனி டேப்ல ஓப்பன் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது நேட்டிவ் கன்சோல். இப்போ பாருங்கள் திருப்பி அதே ஈவியில் ஒரு சில டைமில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த நேட்டிவ் கன்சோல் ஓப்பன் ஆகாது. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இன்கேஸ் சார் நான் கிளிக் பண்ணேன் சார், எனக்கு டேபே ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு HTML ஃபைலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. தென் வரலன்னா ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். தென் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் செட்டிங்ஸ், appearance, ஓகே. இப்போ யூ ஆர் இன் த FortiGate ஃபைபர். ஸோ FortiGate உள்ள லாகின் பண்ண உடனே நம்ம கிளாஸில் ஏற்கனவே சொல்லியாச்சு. பை டிஃபால்ட் லாகின் நேம் என்ன இருக்குன்னா அட்மினாக இருக்கும். பாஸ்வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிவ் என்டர். ஓகே, இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா FortiGate உங்களுக்கு கிளாஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஹை அண்ட் ஃபயர்வாலும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்ட் 1க்கு 10 நெட்வொர்க்கில் ஒரு ஐபிஎஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே உங்கள் 10 நெட்வொர்க்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ போர்ட் 1க்கு 10.1 அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அசைன் பண்ண போகிறோம். அப்போ அசைன் பண்ணுற கமாண்ட்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கும். நான் டிரைவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் என்று கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் போர்ட் 1, அதுக்கப்புறமா செட் ஐபி 10.0.0.1 சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு தென் வி வாண்ட் டு கிவ் n. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது இப்போ இந்த பிசிக்கு 10.10 அப்படின்ற ஐபி நான் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கும் இருக்கும், நான் உங்களுக்கு லேப் கொடுக்க சொல்ல எதுக்கும் லேப் அந்த இப்போதான் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இப்போதான் விண்டோஸ் ஆன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி விண்டோஸ் ஆன் பண்ணக்கூடாது. ரைட் கிளிக் ஸ்டார்ட். மேபி ஸ்டார்ட் ஆகலன்னா திருப்பி ரிஃப்ரெஷ். மேபி இந்த பாக்ஸ் போட்டிருந்தால ஒரு சில ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்டார்ட். இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட விண்டோஸ் ஓப்பன் ஆகும், நேட்டிவ் கன்சோல் ஓப்பன் ஆகும். இட் இஸ் நாட் HTML5 கன்சோல். ஸோ இந்த விண்டோஸோட பாஸ்வேர்ட்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, p@ssw இங்கே போட்டுட்டு தான் ரொம்ப முக்கியம், தப்பாக போட்டுருவீங்க. w இது வந்து என்ன அப்படின்னா 0 தென் நார்மல் ஆர் நார்மல் டி அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்மாலில் தான் கொடுக்கணும். ஓகே, p@ssw ஓ கிடையாது, 0 ஆர் டி கொடுத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் பிசி வந்து லாகின் ஆகும். அப்போ FortiGateக்கு ஒரு ஐபி இருக்குது 10.1. இதுக்கு மேலே அந்த 10.1 ஐபி யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து மேனேஜ் பண்ண முடியும் FortiGate. உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மேபி நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ் வைக்க வேணாம். ஏன் அப்படின்னா நீங்கள் HTML5 யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் சூஸ் பண்ண வேணாம். மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுதில். எனக்கும் தெரியல இப்போ நான் என்னோட டிஸ்பிளேக்கு எது செட் ஆகணும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். மேபி இப்படியும் ரூலர்லாம் இருக்கும், அப்பப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நான் ஃபுல் ஸ்க்ரீன் போயிடுறேன். மேபி 1022 720. ஓகே, இது பெட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. கமாண்ட் ரூமில் போயிட்டு ஐபி கான்ஃபிக். ஓகே, ஐபி அட்ரஸ்லாம் ஏற்கனவே இருக்குது, இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அசைன் பண்ணணும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ ப்ரௌசருக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அந்த 10.1 ஐபி இங்கே டைப் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, யூசர் நேம் நான் சொன்ன மாதிரி அட்மின், பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது, லாகின் கொடுங்க. ஓகே, உள்ளே போய்ட்டு இப்போ நீங்கள் இருக்கிறதா வந்து FortiGate டேஷ்போர்டில் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே தான் வந்து FortiGateக்கு ஐபி அசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 10.1 கமாண்ட் லைன் அசைன் பண்ணியாச்சு. இங்கே 20.1 பண்ண போகிறோம். இங்கே வந்து 172.16.0.1 பண்ண போகிறோம். வேறு எதுவுமே பண்ண போகிறது. ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன் யூசிங் WUI. ஓகே, அப்போ நெட்வொர்க்கில் போயிட்டு இன்டர்ஃபேஸில் போயிட்டு போர்ட் 1 ஏற்கனவே ஐபி இருக்குது. போர்ட் 2 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஒரு கிளிக்கில் ஓப்பன் ஆகாது, இல்லை மேலே எடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போகலாம். நான் டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பேராமீட்டரும் சேஞ்ச் பண்ணாதீங்க.
இவரோட நெட்வொர்க் என்ன அப்படின்னா 172.16.0.1. சப்நெட் மாஸ்க் என்னன்னா 255.55.0.0. ஜஸ்ட் கிவ் ஓகே. வேறு எதுவும் கொடுக்குறாங்க, எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ போர்ட் 3க்கு போர்ட் 3 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட் 3யோட கன்சோல் ஓப்பன் ஆகும். இப்போ போர்ட் 3யோட ஐபி என்னன்னா 20.0.0.1. சப்நெட் மாஸ்க் கொடுத்தாச்சு. தென் ஓகே. ஓகே, போர்ட் 1 ஐபி இருக்குது, போர்ட் 2 ஐபி இருக்குது, தென் போர்ட் 3 ஐபி இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாமே அப்ளை தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த FortiGateக்கு இப்போ 3 நெட்வொர்க் இருக்குது. 10 நெட்வொர்க், 172.16 நெட்வொர்க், 20 நெட்வொர்க். அப்போ இவங்களுக்கு 3 நெட்வொர்க் பற்றி மட்டும் தான் தெரியும், அவுட் சைட் நெட்வொர்க் பற்றி அவேர்னஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த ஆஃபீஸ் ஹோட்டலில் பண்ணீங்களோ சேம் இங்கேயும் நீங்கள் டிஃபால்ட் ரூட் ஆட் பண்ணி எனிதிங் கோ டு 20.2 கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ FortiGateலையும் நீங்கள் வந்து டிஃபால்ட் ரூட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்போ பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்லேயே போயிட்டு we have a static root. static rootல போயிட்டீங்க அப்படின்னா create new, அதுதான் ஏற்கனவே இருக்கு பாருங்க, எனி நெட்வொர்க் எனி நெட் மாஸ்க். அப்போது எது வழியாக போகணும், போர்ட் 3. ஏன்னா போர்ட் 3 தான் அவுட் சைட் இன்டர்ஃபேஸ். கேட்வே என்ன அப்படின்னா 20.2, அதுதான் உங்கள் ஐஎஸ்பியோட ஐபி 20.2. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ டிஃபால்ட் ரூட்டும் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போது எல்லாமே இந்த ரவுட்டருக்கு 2 ஐபி, இந்த ரவுட்டருக்கு 2 ஐபி வித் NAT, FortiGateக்கு ஐபி வித் ஸ்டாட்டிக் ரூட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து we want to create a object. இந்த ஃபயர்வாலில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட்னா என்னது, டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, எதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we want to create an object for your LAN domain as well as for your DMZ. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறதுல ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் a host ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாலிசின் ஆப்ஜெக்ட், தென் அட்ரஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் நியூ ஆப்ஜெக்ட் அட்ரஸ். ஸோ இவருக்கு வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா LAN -1 வைக்கிறேன். யாருக்கு ஃபஸ்ட்டு பிசிக்கு LAN -1, அவரோட ஐபி என்னது 10.0.0.10 அப்படின்னு வச்சுக்கிறேன். அவர் எந்த இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்காரு, போர்ட் 1ல் கனெக்ட் ஆகிருக்காரு. ஓகே, அப்போது இப்போ ஆப்ஜெக்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா LAN -1, அதில் 10.10 ஐபி இருக்குது. அட்ரஸு இது வந்து LAN -2 வைக்கிறேன். இவோட ஐபி என்ன அப்படின்னா 10.0.0.20 வச்சுக்கிறேன். ஓகே, தென் கிரியேட் நியூ அட்ரஸ் LAN -3, இவோட ஐபி என்ன அப்படின்னா 10.0.0.13 வச்சுக்கிறேன். நீங்கள் இன்டர்ஃபேஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் போன தடவை இன்டர்ஃபேஸ் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இவங்க 2 பேருக்கு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன், தப்பு எதுவும் கிடையாது. ஓகே, அதுனா எனின்னு போட்டிருக்கோம், எந்த தப்பும் இல்லை. நீங்கள் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. மேபி நான் அதை சர்ச் பண்ணிக்கிறேன். யார் LAN -2வா? அப்போ LAN -2க்கு வந்து எனி இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன். மேபி நான் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூட சொல்லிட்டு நான் அதுக்கும் வந்து போர்ட் 1 வச்சுருக்கேன். பிகாஸ் எல்லாருமே வந்து போர்ட் 1 தாங்க இருக்காங்க. ஓகே, நான் இப்போது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்கும். LAN அப்படின்னு போட்டாவே ஆப்ஜெக்ட் இருக்கும். LAN 1, LAN 2, LAN 3, 10.10, 10.2, 10.30 போர்ட் 1ல் கனெக்டாக இருக்காங்க 3 பேர். ஓகே, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இன்னொருத்தவங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். யாருக்கு சார் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க DMZ சர்வருக்கு. இவர் வெப் சர்வர், இவர் RDP சர்வராக இருக்கார். செகண்ட் சர்வர் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு RDPயாக இருக்க அவர், செகண்ட் கான்செப்ட்டுக்கு அவர் வெப் சர்வராக மாறிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா DMZ1, DMZ2 அப்படின்னு போட்டுக்கிறது நல்லது. வெப் சர்வருக்கு DMZ1, RDP சர்வருக்கு DMZ2 அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் DMZ-1, அவரோட ஐபி என்ன அப்படின்னா 172.16.0.10. அவர் எந்த இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்காருன்னா போர்ட் 2. ஓகே, தென் கிரியேட் நியூ, திருப்பி அட்ரஸ் நேம் என்னென்னா DMZ-2 RDP சர்வர். அவரோட ஐபி என்ன அப்படின்னா 172.16.0.20. போர்ட் 2ல் கனெக்ட் ஆகிருக்காரு. ஓகே,
இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we created an object for your DMZ devices, then for your LAN devices. LAN 2 LAN 3லாம் நீங்கள் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு சும்மா தான் கொடுத்துருக்கேன், வேணும்னு ஆன் பண்ணுங்க. பட் தட் இஸ் நாட் a விண்டோஸ் பிசி, தட் இஸ் அன் விர்ச்சுவல் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் பிசினா ஒரு பிசி அவ்வளோதான், கமாண்ட் லைனில் ஒர்க் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன், ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா ஐபி அசைன் பண்ணலாம். ஐபி என்ன ஐபினா 10.0.20 சப்நெட் பஸ் கொடுத்த இடத்துக்கு தான் பார்க்கலாம். நானும் ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ணி. சாரி, 255.0.0.0 கேட்வே என்ன அப்படின்னா 10.0.0.1 அவ்வளோதான். ஐபி அசைன் பண்ண போகிறீங்கன்னா 10. அவரோட ஐபி சப்நெட் மாஸ்க்கு டிஃபால்ட் கேட்வே. இப்போ நீங்கள் மேபி ஷோ ஐபி கொடுத்தா காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஷோ ஐபி ஐபி அட்ரஸ் இருக்கு, ஓகேவா? அப்போ அந்த பிசி வச்சு நீங்கள் பிங் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது, ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பிசி விர்ச்சுவல் பிசி வேணும்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரெக்யர்மெண்ட் இந்த பிசி, ஓகே. இந்த லேனுக்கு வந்து நம்ம என்ன பர்மிஷன் தர போகிறோம் அப்படின்னா, இந்த லேன் அவுட் சைடில் இருக்க இந்த வெப் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, அங்கே ஒரு வெப் சர்வர் இருக்குது, நம்ம தான் ஃபயர்வால் அட்மின். இங்கே இருக்க லேன் யூசர்ஸ் வந்து அங்கே இருக்க வெப் சர்வீஸை மட்டும் அக்சஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு கான்செப்டை சொல்லி கொடுத்துரும். இப்போ கான்ஃபிகரேஷன் மட்டும் தான். அப்போ என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே வைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துட்டு போகிறீங்க. ஓகே, அதுக்கு தான் சொன்னேன் லேப் சிமுல்டேனியஸில் பண்ணக்கூடாது. வீடியோ பார்த்துனே வைப் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, கொடுத்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெப் அப்ளிகேஷன் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா உங்களால் லேப் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பூட் ஆகும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா 2008 சர்வர் ஓஎஸோட பிசி ஓப்பன் ஆகிடுச்சு. தென் ப்ரெஸ் Ctrl Alt Delete to log on கேட்கும். நீங்கள் Ctrl Alt Delete கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிசிக்கல் டிவைஸ் எடுத்துக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணணுமே தவிர ப்ளீஸ் டோன்ட் யூஸ் யுவர் கீபோர்ட் பட்டன். கீபோர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிசிக்கல் டிவைஸ் எடுத்துக்கும், லாக் அவுட் ஆயிடும். அதனால் இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்வேர்ட் கொடுங்க. சேம் விண்டோஸ்க்கு என்ன பாஸ்வேர்ட் சொல்லணும் அதே பாஸ்வேர்ட் தான். க்ளோஸ். ஏற்கனவே வந்து அந்த சர்வரில் வந்து வெப் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வைப் கொடுக்காத வழியும். இப்போ நான் வந்து அந்த வெப் சர்வீஸ் எங்கே இருக்கும்னா, டிஃபால்ட் பேஜ் மை கம்ப்யூட்டரில் C:\, iNet பப்ன்ற ஃபோல்டரில். சார் நான் பார்க்க சொல்ல iNet இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு, எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ரூட்டுக்குள்ளே we have a default page. இந்த டிஃபால்ட் பேஜ் இங்கே இருக்கா? இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து அங்கே இருக்க சர்வர் அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ கண்டிப்பாக இங்கே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NAT வருவாங்க. அப்போது நீங்கள் அங்கேருந்து யார் அக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் 30.10க்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும். அப்போ ஸ்டாட்டிக் NAT பண்ணியிருக்கோம். அந்த ரிக்வஸ்ட் யாருக்கு பாடி போகும் அப்படின்னா, இந்த சர்வருக்கு, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், 30.10க்கு ரிக்வஸ்ட் கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா 30.20 ரிக்வஸ்ட் கொடுக்கணும். அப்போ யாருக்கு மாறி போகும் அப்படின்னா 172.16.17.0.20க்கு மாதிரி போகும். எதுக்கும் நான் வெப்சைட்டோட ஐபின்னு செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கமாண்ட் ப்ராம்ப்டில் வெப்சைட்டோட ஐபி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஐபி கான்ஃபிக் எஸ் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் அந்த ரவுட்டோட NAT கான்ஃபிகரேஷன் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவுட் சைட் ரவுட்டர் இது வரைக்கும் அவுட் சைட் ரவுட்டர் NAT கான்ஃபிகரேஷனில் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கமாண்ட் தெரியும், ஷோ ரன்னிங் கான்ஃபிக். பிகாஸ் நானும் செக் பண்ணுறது நல்லது, ஏன்னா மிஸ்டேக் பண்ணால் சிஸ்கோ ரவுட்டர் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் 0/0ல் வந்து 30.2 ஐபி இருக்குது. அவர் அவுட் சைடில் தான் கான்ஃபிகரேஷன் ஆயிருக்காரு. தென் 17.0.1 அவர் இன்சைடில் கான்ஃபிகரேஷன் ஆயிருக்காரு. தென் அக்சஸ் லிஸ்ட்டு ஆக்சஸ் லிஸ்ட் தேவையில்ல, டேரெக்டாக வந்து NAT 17.0.10
வெளியே போனார்னா 30.10, 17.0.20 வெளியே போனார்னா வந்து 30.20 மாதிரி வெளியே போகுது. டிஃபால்ட் ரூட்டும் ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபயர்வாலில் போயிட்டு ரூல் போட போகிறோம் யூஸிங் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, ரூலில் போங்க. ரூல் எங்கே இருக்கும் அப்படின்னா பாலிசி ஆப்ஜெக்ட் IPv4 பாலிசி. இங்கே ஏற்கனவே இம்ப்ளிசிட்லாம் இருக்கும், அது நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பலை. கிரியேட் நியூ அப்படின்னு கொடுங்க. தென் நேம் என்ன அப்படின்னு வச்சுக்கலாம்னா இன்டு அவுட் டிராஃபிக் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இன்கமிங் இன்டர்ஃபேஸ் என்னதுன்னா போர்ட் 1, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 3. போர்ட் 1லேருந்து போர்ட்டில் 3 வழியாக போகிற டிராஃபிக் இது. சோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரிக்யர்மெண்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரிக்யர்மெண்ட் விண்டோஸ் மட்டும்தான் வெளியே இருக்க வெப் சர்வரை அக்சஸ் பண்ணணும், வேறு யாருமே அக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் ஆப்ஜெக்டை மட்டும் சோர்ஸில் போடணும். தென் டெஸ்டினேஷன் வெப் சர்வர். சார் அப்போ அவருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாமானா தேவையில்லை, ஏன்னா அவங்க அவுட் சைட் நெட்வொர்க்கில் இருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் அவுட் சைடில் இருக்காங்கன்னா உங்களுக்கு அவங்களோட எந்த ஐபியும் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களோட ஆப்ஜெக்ட்லாம். அப்போ தெரிஞ்சிருந்தால் போடலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் டைமில் ஹால் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, வெளியே எங்கே வேணால் போகலாம். ஆனால் ஷெட்யூல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் எதை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட கான்செப்ட் பொறுத்த வரையும் வெப் சர்வீஸ் மட்டும்தான். அப்போ போர்ட் நம்பர் 80 HTTP டிராஃபிக் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கேன். தென் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் NAT எனேபிள் பண்ணணும். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. அப்போ யூஸ் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ். அப்போ டைனமிக் ஓவர்லோட் NAT வந்து FortiGateல எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விண்டோஸ் பிசி போயிடுறேன். ஓகே, நான் இருக்குது ஏற்கனவே விண்டோஸில் தான் இருக்கேன். ஸோ விண்டோஸில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி ஓகே அந்த விண்டோஸ் 10.10 தான் இருக்கும். இப்போ யாருக்கு ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 30.0.20க்கு ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். பேஜ் வந்துருச்சா? அப்போது இங்கே இருக்க வெப் சர்வர் பேஜ் வந்து இங்கே வருது. அப்போ இங்கேருந்து நேட் நடந்து வெளியே போயிருக்கும் டிராஃபிக் ISP ஆஃபீஸ் ஒட்டு கொஞ்சிருப்பாரு. ஆஃபீஸோட ஸ்டாட்டிக் நேட் மூலமாக உள்ளேருந்து டேட்டா வரும். இது எல்லாமே வந்து ரொம்ப மெதுவாகவே வந்து எங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கலாம். இது ஸ்பீட் கிடையாது. சொல்ல போனால் இது கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். கான்செப்டை பற்றி பேசுகிற வீடியோ இது கிடையாது. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் சக்ஸஸாக பேஜ் வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனியில் DMZ சர்வர் இருக்குது. ஓகே, DMZன்றது டீமிலிட்டரைஸ் ஜோன் சொல்லுவாங்க. DMZ சர்வர் கிடையாது, டீமிலிட்டரி ஜோன் பிளேஸ் இஸ் கால்ட் DMZ. இப்போ நம்ம கம்பெனிலையும் லோக்கலில் ஒரு வெப் சர்வர் ரீச் பண்ணுறோம் வச்சுருக்கோம். அந்த வெப் சர்வர் ஆன் பண்ணிக்கலாமே. ஓகே, நான் எப்படி ஒன்று ஆன் பண்ணணும் அதே மாதிரி ஆன் பண்ணணும், இல்லைனா கன்சப்ஷன் அதிகமாக எடுத்துக்கும், லேப் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ அந்த வெப் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்படியான வெப் சர்வர் ஏற்கனவே இந்த வெப் சர்வரில் வெப் சர்வீஸஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா p@ssw0. ஷிஃப்ட் லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். ஸோ பார்த்து டைப் பண்ணுங்கள் p@ssw0 ஸோ கான்ஃபிகரேஷன் வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா தான் ஃபயர்வால் ப்ராக்டிஸ் பண்ணணும். உள்ளே லாகின் பண்ணிவிட்டேன். இப்போது மை கம்ப்யூட்டரில் போனீங்கன்னா ஏற்கனவே சர்வீஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. சியில் ஐநெட் பப்பில் WW ரூட்டில் வெல்கம் பேஜ் இருக்குது. ஆனால் இந்த வெல்கம் பேஜை லைட்டாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ இந்த வெல்கம் பேஜ் என்ன எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தீம் -1 அப்படின்னு இருக்குது. ஓகே, இதுதான் இனிமேல் வரும். அப்போது இதுதான் வெப் பேஜ். ஸோ எனக்கு ரொம்ப டிசைன் பண்ண தெரியல, அதனால் இப்படி வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் இந்த வெப் பேஜ் நல்ல கரெக்டாக சூப்பராகவே இருக்கும். பட் நம்ம கான்செப்ட் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறது கிடையாது. எனிதிங் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஓகே இருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்ன ரெக்யர்மெண்ட்னா ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வெப்சைட் அக்சஸ் பண்ணணும். மேபி நான் அதை பிங்க் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவேனே. இப்போது வேணும்னா நீங்கள் வெளியே இருக்க சர்வர் அக்சஸ் பண்ண முடியும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லோடிங்
வருது நல்லபடியாக. இன்கேஸ் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பிங் அந்த சர்வரை பிங் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா 30.0.020 பிங் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிங் ஆகாது. ஏன் பிங் ஆகாது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிறது HTTP ப்ரோட்டோக்கால் மட்டும்தான். பிங்கே அலோவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே ரூலில் போயிட்டு அந்த சர்வீசஸில் போயிட்டு ஆல் ICMP, ஏன்னா பிங் வந்து ICMP பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. CCNA பார்த்துட்டு வரலாம். நம்ம ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பிங்கும் வரும். இப்போ காட்டணும் பிங் ஆகுதா? ஓகே, இது எல்லாமே நம்ம கான்செப்ட் வைஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து அங்கே பார்த்துட்ருப்போம். கான்செப்ட் யாரா மறந்துருந்தீங்கன்னா சார் இப்போ என்ன பண்ணுறாருன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதனால் கான்செப்ட் வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கம்பெனியில் இருக்க இங்கே இருக்க யூசர் இங்கே இருக்க வெப் சர்வரை அக்சஸ் பண்ணணும். இப்போதைக்கு அக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா FortiGateல அதுக்கேற்ற ரூல் இல்லை, அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ அக்சஸ் பண்ணணும். என்ன அக்சஸ் பண்ணணும்னா பிங்லாம் பண்ணக்கூடாது, ஒன்லி வெப் சர்வர் மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும். அப்போ வெளியே என்ன பண்ணியிருக்கோம், வெப் சர்வீசஸும் கொடுத்து வச்சுருக்கோம், கூடவே பிங் கம்யூனிகேஷனும் அலோவ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம கம்பெனிக்குள்ள இருக்க சர்வருக்கு வெப் சர்வர் மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும். அப்போ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர். இப்போ டக்குன்னு பண்ணலாம். IPv4 பாலிசி ஆல்ரெடி ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட்டாக இருக்குது. இப்போ கிரியேட் நியூ. இப்போ இந்த டிராஃபிக் எங்கேருந்து எங்கே போகிற டிராஃபிக் அப்படின்றது இன்டு DMZ. இன்கமிங் இன்டர்ஃபேஸ் வந்து போர்ட் 1, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து போர்ட் 2. சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ் வந்து இந்த லேண்ட் 1. டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டினேஷன் வந்து DMZ 1. ஏற்கனவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சர்வீஸ் வந்து ஒன்லி ஃபார் ஆல் ஒன்லி ஃபார் HTTPக்கு மட்டும்தான். ஓகே, இங்கே NAT நீங்கள் எனேபிள் பண்ணணுமா அப்படின்னா நோ நீட் டு எனேபிள் NAT. ஏன் அப்படின்னா இது உங்கள் லேண்ட்குள்ளே போகிற டிராஃபிக். ஓகே, சர்வர் யார், உங்கள் கம்பெனி. அப்போ நீங்கள் NAT பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிவ் ஓகே கொடுங்க. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீச் பண்ண முடியும். யார் அப்படின்னா அவரோட IP 172.16.0.10 போட்டு என்டர் வச்சிங்க அப்படின்னா பேஜ் வந்து. ஸோ இதுதான் வந்து நம்ம மாடிஃபை பண்ண பேஜ். ஆனால் இன்கேஸ் இப்போ அந்த சர்வரை நீங்கள் பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிங் ஆகாது. பழைய டாபிக் மாதிரி 172.17.0.10 பிங் ஆகாது. நீங்கள் பிங் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் அகெயின் நான் தப்பாக போட்டுட்டேன். ஓகே, இட்ஸ் நாட் 17, it's 16.0.10 பிங் ஆகும். ஓகே, ஸோ ஏன் பிங் ஆகாது உங்களுக்கு தெரியும். பிங் பண்ணணும்னா பிங் நீங்கள் அளவு கொடுத்தீங்கன்னா ICMP அளவு கொடுத்தா பிங் ஆக போகுது. பட் ஏன் ரிக்யர்மெண்ட் ஆகக்கூடாது, ஆகலை, சக்ஸஸ் அவுட்புட் வந்துருச்சு. இப்போ என்ன அடுத்த ரிக்யர்மெண்ட் அப்படின்னா இங்கே இருக்க 2 PCக்கும் ஓகே ஃபுல் பிங் கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணணும். அப்படின்னா அவங்க டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க டெய்லி வந்து நெட்வொர்க் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்மால் ரிக்யர்மெண்ட் வச்சுக்கணும். இது ரியல் டைமில் கிடையாது, நான் சொல்கிறேன். அப்போ இவங்க 2 பேருக்கும் நம்ம பிங் கம்யூனிகேஷன் மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி FortiGate பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி FortiGate கன்சோலில் போயிட்டு கிரியேட் நியூ. நேம் என்ன வச்சுக்கலாம்னா இன்டு DMZ. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் யூசர். அங்கே டெஸ்ட்டில் சும்மா எது ஒரு நேம். இன்கமிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 1, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 2. சோர்ஸ் யார் அப்படின்னா அந்த 2 ஆப்ஜெக்ட். யார் LAN 2 தென் LAN 3. அதுக்கப்புறமா டெஸ்டினேஷன் யார் அப்படின்னா DMZ 1 + DMZ 2 அப்படின்னா ஃபுல் கம்யூனிகேஷன். இங்கேருந்து அவங்க DMZ ஃபுல்லாக பிங் பண்ணலாம். ஓகே, ஃபுல் கம்யூனிகேஷன். சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ICMP. ஆல் ICMP கொடுத்தாச்சு. தென் NAT தேவையில்ல. தென் ஓகே கொடுத்தோம். இப்போ இந்த நான் VPC போயிடுறேன். இந்த LAN 2 VPC தேர்ட் PC ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே போயிட்டு இப்போ உங்களால் தாராளமாக உள்ளே இருக்க PC பிங் பண்ண முடியும். 172.16.0.10 தாராளமாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். நீங்கள் 20 பிங் பண்ணுறதா இருந்தாலும் பிங் பண்ணலாம்.
ping 172.16.0.20 பிங் பண்ணாலும் ஓகே பிங் ஆகல. ஏன் அப்படி பிங் ஆகலைன்னா ஒன்றும் இல்லை, அந்த பிசி இன்னும் நம்ம ஆனே பண்ணல, அதனால தான் பிங் ஆகலை, இல்லைன்னா பிங் ஆகும். ஓகேவா? ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ இன்டூ அவுட் ரிக்வயர்மெண்ட் முடித்தோம், அதுக்கப்புறமா இன்டூ டிஎம்ஜி முடித்தோம். இப்போ தான் மெயினான கான்செப்டுக்கு வர போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட் டு அப்படின்னா இங்கே கிளைண்ட் இருக்காரா, நல்ல கவனிங்க, லேப் யூஸ் பண்ண சொல்ல. இந்த கிளைண்ட்டு இப்போ தான் ஆன் பண்ணவே போகிறேன். இந்த கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க சர்வர்ஸை யூஸ் பண்ண போகிறார். அப்போது இப்போ கிளைண்ட் ஆன் பண்ணிக்கணும். ஓகே, கிளைண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளைண்ட் வந்து டிஎம்சியில் இருக்க 2 சர்வரையும் யூஸ் பண்ண போகிறார். அப்போது இதையும் ஆன் பண்ணிடுவோம். ஒரு சர்வர் வந்து வெப் சர்வர், இன்னொரு சர்வர் வந்து ஆர்டிபி சர்வரை தான் ரீச் பண்ண போகிறாரு. பட் நம்மக்கிட்ட எத்தனை பப்ளிக் ஐபி இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஒரே ஒரு பப்ளிக் ஐபி இருக்குது. சார் 2 இருக்குன்னீங்களே அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கக்கூடாது, நம்ம கிளாஸ்லேயே சொல்லிட்டோம், அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க போகிறது வந்து 20.10ன்ற பப்ளிக் ஐபி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது ஒரு பப்ளிக் ஐபி வச்சு எப்படி சார் 2 சர்வருக்கு கம்யூனிகேஷன் எடுத்துன்னு வர வைக்கிறது தான் அன்னைக்கு கிளாஸை நம்ம மெதுவாக பார்த்தோம். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா FortiGateல போர்ட் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ண போகிறோம். அப்போது ஆப்ஜெக்ட் அண்ட் பாலிசியில் போயிட்டு விர்ச்சுவல் ஐபி கிளிக் பண்ணி உங்களோட பப்ளிக் ஐபியை வந்து இங்கே நீங்கள் மேப் பண்ணலாம். கிரியேட் நியூ விர்ச்சுவல் ஐபி. என்ன விர்ச்சுவல் ஐபி வச்சுருக்கீங்க? இதுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு நேம் வச்சுக்கிறேன், விர்ச்சுவல் ஐபி -web அப்படின்னு வச்சுக்கிறேன். எந்த இன்டர்ஃபேஸ்னா போர்ட் 3 தான் பப்ளிக் ஐபி இருக்குது. தென் என்ன பப்ளிக் ஐபி? நம்மகிட்ட இருக்க பப்ளிக் ஐபி 20.10. 20.10க்கு ரிக்வெஸ்ட் வந்தால் யாருக்கு போகணும்னா 172.16.0.10க்கு போகணும். போர்ட் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ண சொல்ல வெளியே இருந்து போர்ட் நம்பர் 80க்கு வந்தாங்கன்னா உள்ளே போக சொல்லுவோம், 80க்கு போகும். அப்போ ரிக்வெஸ்ட் 80க்கு வந்துச்சுன்னா பேக்கெட் யாருக்கு போகும்? .10க்கு போகும். ஓகேவா? மெதுவாக பார்த்துட்டு மெதுவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க அப்படின்னு. தென் திருப்பி ஒரு ஆப்ஜெக்ட், இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விர்ச்சுவல் -IP-RDPக்காக. அப்போ பப்ளிக் ஐபி எங்கே இருக்குது? போர்ட் 3ல கனெக்ட் ஆகிருக்கு. பப்ளிக் ஐபின்றது சேம் பப்ளிக் ஐபி 20.10. இப்போ யாருக்கு மாதிரி உள்ளே போகணும்? நம்மளோட ஆர்டிபி சர்வர். ஆர்டிபி சர்வரோட ஐபி 16.0.20. எப்போ மாதிரி வெளியே போகணும்? ஆர்டிபியோட போர்ட் நம்பர் உங்கள் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன், 3389. இதுவும் 3389. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் ஐபி அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம பாலிசி கிரியேட் பண்ண போகிறோம். இட்ஸ் ஃபுல்லி கான்ஃபிகரேஷன் வீடியோ. இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான வீடியோ கிடையாது. திருப்பி கிரியேட் நியூ. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் டு டிஎம்சிக்காக டிராஃபிக். இன்கமிங் இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் 3. அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து போர்ட் 2. சோர்ஸ் வந்து வெளியே இருந்து யார் வேணால் வருவாங்க, வி டோன்ட் நோ அபவுட் தட். ஆல் டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்றது இடத்துல தான் உங்களோட பப்ளிக் ஐபியை நீங்கள் மேப் பண்ணணும். DMZ1 DMZ2ன்ற ஆப்ஜெக்டை மேப் பண்ணக்கூடாது. இப்போது பப்ளிக் ஐபியை தான் நீங்கள் மேப் பண்ணணும். இது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். சர்வீஸில் ஓகே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க, ஹால் கூட கொடுக்கலாம். ஓகே, எல்லா சர்வீஸ் கொடுக்க போகிறீங்களா இல்லை RDP HTTP மட்டும் கொடுக்க போகிறீங்கிறது உங்களுக்கு. ஓகே, இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேட் வேணுமா அப்படின்னா நேட் தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்து இது அவுட் டு இன்னு ஏற்கனவே உள்ளே நேட் எனேபிள் ஆகிருக்கு. கரெக்டாக நம்ம பப்ளிக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லவே வந்து இந்த ஐபிக்கு வந்தால் இந்த ஐபியாக மாறி போகணும்னு சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் வந்து நேட்டும் எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு த அவுட் சைட் கிளைண்ட் பிசி. இப்போ லாகின் பண்ணுறேன், சேம் பாஸ்வேர்ட். எப்பவுமே ஐபி அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஐபி கான்ஃபிக் இருக்கா? ஐபி இருக்கா செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாலும் வராது. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பப்ளிக் ஐபிக்கு ரிக்வெஸ்ட் ஜெனரேட் பண்ணுறேன் 20.0.10.
ஸோ இப்போ எந்த பேஜ் வந்திருக்கு, நெட்வொர்க் தீம் -1 ப்ளே வித் டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்திருக்கா. அப்படின்னா இது அந்த சர்வர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சர்வர் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் காட்டும். ஸ்டாப். இன்னொரு விஷயம், லேப் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து என்னோட லேபில் வந்து 2008 வைஸ் வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை ஆஃப் ஆகிடும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். செக் பண்ணிக்கோங்க சர்வர் எப்பயுமே ஆனில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த அவுட் சைடு இருக்க கிளைண்ட் பிசிக்கு போயிட்டு ரனில் போய் ரிமோட் டெஸ்க்டாப் MSDSC எல்லாமே கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ 20.0.10 போடுறோம். அப்போது கனெக்ட் ஆகுதா பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் கனெக்டட். அப்போ இப்போ யார் கனெக்ட் ஆகிறா, இப்போ யார் கனெக்ட் ஆகுறதுனா இந்த சர்வர் கனெக்ட் ஆகுறாரு. எத்தனை பப்ளிக் ஐபி வச்சுருக்கீங்க, ஒரு பப்ளிக் ஐபி. அப்போ ஒரு பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி இவருக்கும் கம்யூனிகேஷன் எடுத்துனாலாம், இவருக்கும் கம்யூனிகேஷன் எடுத்துனாலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸில் பார்த்துட்டோம். ஓகே, நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இப்போத்துலேருந்து 1 ஹவர் டைம் அதுக்கு. ஓகே, இப்போ போர்ட் ஃபார்வர்டிங் முடிச்சாச்சு. இப்போ போர்ட் ஃபார்வர்டிங் கஸ்டமைஸ் போர்ட் நம்பரில் பண்ண போகிறோம். அது என்ன சார் கஸ்டமைஸ் போர்ட் நம்பர்ன்றது கிளாஸ் மேபி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒருத்தர் வெப் சர்வர், ஒருத்தர் RDPனா ஈஸி போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். என் கம்பெனியில் ரெண்டுமே வெப் சர்வராக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக கஷ்டம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படின்னா இப்போ இந்த சர்வருக்குள்ளே போயிட்டு ஓப்பன். அதே மாதிரி இப்போ நான் RDP எடுத்தேன்னா RDPயில் நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பை டிஃபால்ட்டாகவே இந்த சர்வர்லாம் RDP எனேபிள் ஆகிருக்கும். அதனால் எனேபிள் பண்ணுறது நான் தான் உங்களுக்கு காட்டணும். ஓகே, ஏற்கனவே இந்த சர்வர்லையும் நான் வெப் பேஜ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். மை கம்ப்யூட்டர் C:, iNetPub www. இங்கே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இப்போத்துலேருந்து செகண்டும் வெப் சர்வர் ஆக்டிவ் ஆகும். இந்த கான்செப்ட்டுக்கு செகண்டும் வெப் சர்வர் -2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இவரும் வெப் சர்வர், இவரும் வெப் சர்வர். வெளியே இருக்கிறது ஒரே ஒரு பப்ளிக் ஐபி. இந்த ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணி போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும். ஆனால் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டுமே போர்ட் நம்பர் 80. அது எப்படி போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறது சேம் போர்ட்டுக்கு அப்படின்றது தான் கஸ்டமைஸ் போர்ட் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்க விர்ச்சுவல் ஐபியை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா அது தேவையில்லை. டெலிட். ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா டெலிட் பண்ண சொல்ல டெலிட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை தான் நீங்கள் ஏற்கனவே ரூலுக்கு இது யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ரூலை டெலிட் பண்ணால் தான் ஆப்ஜெக்ட் டெலிட் ஆகும். அப்போது என்ன டிராஃபிக் அது அவுட் டு DMZயா. ஓகே, இவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிட் கொடுத்தோம். அவுட் டு DMZ டெலிட். இப்போ விர்ச்சுவல் ஐபி இவங்க ரெண்டு பேரையும் டெலிட் பண்ணிடலாம். டெலிட். அதே மாதிரி இவரையும் டெலிட். இப்போ கிரியேட் நியூ விர்ச்சுவல் ஐபி. இப்போ வந்து DMZ, ஏன்னா ரெண்டுமே வந்து இந்த சர்வர் தான் கரெக்டாக, ரெண்டுமே வந்து வெப் சர்வர். DMZ -1 -1 ஏற்கனவே ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போது எந்த நேம்னா வைக்கலாம், உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. விர்ச்சுவல் ஐபி DMZ -1. அவர் எந்த இன்டர்ஃபேஸ், நான் பப்ளிக் ஐபி போர்ட் 3ல் இருக்காரு. பப்ளிக் ஐபி என்னது 20.10. 20.10க்கு டிராஃபிக் வந்து யாருக்கு போகணும், 172.16.0.10க்கு போகணும். போர்ட் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணணும். எப்போ போகணும்னா எக்ஸ்டர்னல் சர்வீஸ் போர்ட் நம்பர் நீங்கள் கஸ்டமைஸாக மாற்றணும். நான் 502 தரேன். மேப் டு போர்ட் நம்பர் உள்ளே இருக்கிற 80 தரேன். அப்போ ஏற்கனவே யாருக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கிறேன். 20.10 பப்ளிக் ஐபி உள்ள 172.16.0.10க்கு போகணும். எப்போ போகணும், கிளைண்ட் 502 போர்ட் நம்பரில் வந்தால். ஓகே, ஐ திங்க் சம்திங் இஸ் ராங். ஏன்னா எரர் எதுவும் வந்ததில்லை, நான் உள்ள போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்று. திருப்பி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஆப்ஜெக்ட் விர்ச்சுவல் ஐபி. இது வந்து அதே மாதிரி VIP -DMZ -2ன்னு வச்சுக்கோங்க.
VIP-DMZ-2 செகண்டுக்காக பப்ளிக் ஐபி எங்கே இருக்குது? போர்ட் 3ல இருக்குது. எக்ஸ்டர்னல் ஐபி 20.0.10. நம்ம கிட்ட இருக்க பப்ளிக் ஐபி ஒன்று தான் 20.10. நான் அந்த 20.1 பற்றி எப்பவுமே பேச மாட்டேன், அது கிளாஸ்லேயே உங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டேன். மேப்டு ஐபி அட்ரஸ் எப்போ போகணும்னா எங்கே போகணும்னா 172.16.0.20க்கு போகணும். போர்ட் ஃபார்வர்டிங் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 503 யூஸ் பண்ணிக்கிறேன். மேப் டு போர்ட் நம்பர் 80. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we want to create a rule. ஸோ இப்போ IP4 பாலிசி இப்போ கிரியேட் நேம் வந்து out to DMZ server. இன்கமிங் இன்டர்ஃபேஸ் வந்து போர்ட் 3, அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து போர்ட் 2. அவுட்கோயிங் இன்கமிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 3, அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 2. சோர்ஸ் வந்து ஆல், யார் வேணால் வெளியிருந்து வருவாங்க, அவுட் சைட் நெட்வொர்க். டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டினேஷன் நெட்வொர்க் அட்ரஸ் வந்து the two object VIP DMZ1 DMZ2. சர்வீஸ் என்ன அப்படின்னா நான் ஆல் கொடுத்துக்கிறேன், ஆல். தென் NAT எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, NAT ஆஃப் பண்ணியாச்சு. தென் ஓகே கொடுத்தாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து அந்த க்ளவுட் சைட் பிசிக்கு போயிருக்கேன். இப்படி தான் என்னோட அவுட் சைட் பிசி. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் அந்த பப்ளிக் ஐபிக்கு ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன் டு ரீச் த DMZ server 1. அப்போது பப்ளிக் ஐபினாது அந்த கம்பெனியோட பப்ளிக் ஐபி 20.10 தான். நான் அங்கே இருக்க ஃபஸ்ட்டு வெப் சர்வர் தான் ரீச் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு வெப் சர்வர் ரீச் பண்ணுறதுக்கும் 20.10 தான். செகண்ட் RDP செகண்ட் வெப் சர்வர் ரீச் பண்ணுறதுக்கு 20.10 தான். அப்போ நீங்கள் டிஃபைன் பண்ண சொல்ல போர்ட் நம்பர் சொல்லணும். சார் இந்த போர்ட் நம்பர் நம்மளுக்கு எப்படி சார் தெரியும்? அங்கேருந்து இங்கே இருக்க கிளைண்ட்டுக்குன்னு ஒரு சில பேருக்கு டவுட் வரும். யார் கான்ஃபிகரேஷன் வீடியோ மட்டும் பார்க்குறீங்களோ நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸில் அதை பற்றிலாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 502 போட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஓகே எந்த பேஜ் வந்திருக்கு? உங்களோட DMZ server 1 பேஜ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் செகண்ட் சர்வர் ரீச் பண்ண போகிறீங்கன்னா ஆஸ் அ கிளைண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? 503 செகண்ட் சர்வர் வந்துருக்கா. அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் கஸ்டமைஸ்டு போர்ட் ஃபார்வர்டிங். இதை தான் நீங்கள் ரியல் டைமில் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணி டிராஃபிக் உள்ள வைப்பாங்க. எப்போ அப்படின்னா இன்கேஸ் 2-3 பப்ளிக் ஐபி வாங்க முடியலன்னா. ஏன் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஐபி ஸ்டாட்டிக்காக வாங்கணும்னாவே 4,000 5,000 பே பண்ணணும் மந்த்லி. அப்போது ஒரு பப்ளிக் ஐபி வச்சு 2 சர்வருக்கும் நம்மளால் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். தென் திஸ் இஸ் அவர் கான்ஃபிகரேஷன் வீடியோ. சோர்ஸ்னு உங்களுக்கு வந்து மேபி இந்த டைமில் உங்கள் கையில் லேப் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் லேப் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அந்த லேபில் நான் எப்படி ஃப்ளோவாக ஒரு கான்செப்டையும் க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓவர் கான்ஃபிடென்ஸில் எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் டக்கு நான் போய் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரியல, அவுட்புட் வந்தால் ஹாப்பி, இல்லைன்னா ட்ரபிள் ஷூட் என்னாலையும் பண்ண முடியாது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். நான் தான் இப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா? தென் திஸ் இஸ் தட்ஸ் ஆல். எதனா டவுட் இருந்தாலும் லேப் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. ஓகே, இல்லை நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். முக்கியமானது லேப் யூஸ் பண்ண சொல்ல. என்னோட லேப் பார்த்தீங்களா, நான் எப்படி டிசைன் பண்ணோம் அப்படியே இருக்குது. நான் போய்ட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணல, ட்ராக் அண்ட் ட்ராப்போ இல்லை ரைட் கிளிக் பண்ணி எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ கொடுக்குற ரிசோர்ஸஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ பார்த்து அப்படின்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா தான் திருப்பி இந்த வீடியோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, க்ளீனாக முடிச்சிருங்க. தென் அதுக்கு அடுத்த லேப் உங்களுக்கு சோர்ஸும் பாலோ ஆல்டோவில் வந்து ஒரு லேப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? பிகாஸ் அதுவும் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த லேபும் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த லேபை க்ளீனாக முடிங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.